நித்யானந்தம். ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பங்காரமக்கியில இருக்கோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வீராஞ்சநேயர் கோவில் நம்ம பின்னாடி இருக்கு பாருங்க. ஸோ நேத்திக்கு தான் ரத உற்சவம் முடிஞ்சுது. ஸோ இந்த க்ஷேத்திரம் பற்றியும் இங்கே மாருதி குருஜி பற்றியும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ அவ்வளோ விஷயங்கள் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 7 நாள் பிரம்ம உற்சவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்திக்காக கொண்டாடப்படுது. இதுல வந்து ராம்நவமில இருந்து ஹனுமன் ஜெயந்தி வரைக்கும் இங்க அந்த ஜாத்ரா ஃபெஸ்டிவல் கொண்டாடப்படுது. இங்க பக்கத்துலயே ஒரு அற்புதமான ரிவர் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, ஷராவதி ரிவர். ராமருடைய அம்புல இருந்து எழுந்தருளி ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அற்புதமான ரிவர் பக்கத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ இங்கே இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் மாருதி குருஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு பார்ட் என்னன்றது அக்ஷயா சொல்லுவா. ஸோ அதான் இங்கே மெயினாக வந்து ஃபிஷர்மேன் கவுன்சில்னு சொல்லி ஒரு நாள் நடந்தது. எல்லா மீனவ மக்கள் எல்லாருமே வந்து கோஸ்டல் ரீஜனில் இருக்க எல்லாருமே வந்து இன்னும் எப்படி அவங்க பிஸ்னஸை மேம்படுத்தலாம் எல்லாமே. ஆனால் கன்னடத்தில் தான் நடந்தது. ஆனால் ஓவராலாக எங்களால் இந்த கான்செப்ட் தான்ற மாதிரி புரிஞ்சுக்க முடிஞ்சு. அப்புறம் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப், அது எல்லா ட்ரெடிஷ்னல் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, அலோபதியுமே. ஸோ எல்லாத்தோட டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக மெடிக்கல் கேம்ப் நேற்று ஃபுல்லாக 1 டே ஃபுல்லாக ரன் பண்ணாங்க. மெடிசன்ஸுமே ப்ரொவைட் பண்ணாங்க. வந்த மக்களுக்கு வந்து வைத்தியம் பார்த்து மருந்துகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் கலை நிகழ்ச்சி டெய்லியுமே 7 டேஸ்மே ஈவினிங் கிட்டத்தட்ட 4 o'clock நைட்டு 1 o'clock வரைக்குமே தொடர்ந்து நிறைய கர்நாடிக் மியூசிக்ஸ், அது இல்லாம பரதநாட்டியம், குச்சிப்புடி, அந்த ட்ரெடிஷனல் வே ஆஃப் டான்சிங், நாடகங்கள் எல்லாமே வந்து பிரசன்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளுமே இருந்தது எல்லாமே. சுவாமிஜி வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஜாப் ஆஃபர் நடந்தது. அதாவது நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்து ஸ்டால்ஸ் மாதிரி உள்ளே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் வந்து உட்காந்து ஜாப் என்னெல்லாம் வேகன்சிஸ் இருக்குன்னு அவங்க ஷேர் பண்ணாங்க. நிறைய பப்ளிக் வந்து ஜாயின் பண்ணி அதுல நிறைய விவிஐபி சொன்னாங்க, நிறைய விஐபி சொன்னாங்க. இந்த கர்நாடகால இருக்கக்கூடிய பல மடங்கள்ல இருந்து மடாதிபதிகள் வந்து இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டாங்க. இதை இன்னும் மேலும் சிறப்பு வைக்க விதமா வந்து இதை வந்து எடுத்துட்டு போனாங்க. ஸோ நாங்களும் ரொம்ப ஹாப்பி. இங்க வந்ததுல வந்து ஆக்சுவலா எங்களுக்குள்ள ஹனுமன் பக்தியும் ராம பக்தியும் மலர்ந்தது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க. ஈவன் இங்க இருந்து நாங்க ஸ்நானுக்கு போகக்கூடிய அந்த ரிவருக்கு இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தான். ஸோ நாங்கள் ஒரு பஸ்ஸில் இந்த ஸ்கூல் பஸ்ஸஸில் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ அந்த ஸ்கூல் பஸ்ஸில் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே எண்டாவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஜன்ஸ் மட்டும்தான் பாடினாங்க. ஒரு காசிப்ஸ் இல்லை. இந்த இடத்த அவ்வளோ அந்த பக்தி நிறைஞ்சு ஒரு ஃபீல்டு எனர்ஜி அவ்வளோ கிரியேட் பண்றாங்க, அந்த குரூப் எனர்ஜி. ஸோ வெளி உலகத்துல எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம மெயின் சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மாலு, தியேட்டரு, சினிமான்ட்டு நிறைய அதுவும் குழந்தைங்களுக்கு மேல ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இங்க சுத்தி சுத்தி அந்த மக்கள் எல்லாருமே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ் பண்ணி தான் அவங்க டேவே ரன் ஆகுது. அவங்க லைஃப் ஸ்டைலே இப்படிதான் வந்து அந்த கோயில் குடிகள்னு சொல்லி நம்ம சாமி சொல்வார். அந்த மாதிரி விவசாயம், பக்தி, அவ்வளவுதான். இப்படிதான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு. அண்ட் இங்க டெம்பிள் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 27th மார்னிங் ஆரம்பிச்சது இன்னைக்கு காலையில வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூ 24/7 பாத்தீங்கன்னா பஜன்ஸ் ரன் ஆயிட்டே இருந்ததுங்க. ஒரு டீம் மாத்தி ஒரு டீம் வந்து கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்ணிட்டே இருந்தாங்க. ராமர் பஜன்ஸும் ஹனுமன் பஜன்ஸும் மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருந்தாங்க. சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய வியப்பா எங்களுக்கு இருந்தது. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷராவதி ரிவரை வந்து ஆக்சுவலா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏதோ இப்போ போயிட்டு இருக்கு போல, பம்ப் ஸ்டோரேஜ்னு சொல்லி அது வந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதுக்காக அந்த ரிவரை வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ற மாதிரியான, அதாவது அந்த ரிவருடைய ஓட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு பம்ப் ஸ்டோரேஜ் போடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இருக்கிறாங்க. ஸோ அதை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஷராவதி ரிவரை நாங்க காப்பாத்தணும், நம்ம தாய் ஷராவதின்றத அதை வந்து ரேலியா வந்து ஷராவதி ரிவர்ல இருந்து இங்க டெம்பிள் வரைக்குமே எல்லாருமே நடந்து ஷராவதி பகீரதின்ற மாதிரி ரொம்ப அந்த நிறைய அந்த மாதிரியான வார்த்தைகளை கொடுத்து அந்த ப்ரொடெஸ்ட் நடந்தது. ஸோ அதுலயும் குருஜி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அங்க ரிவர்ல இருந்து பாத்தீங்கன்னா டெம்பிள் வரையும் நடந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களுமே அந்த ப்ரொடெஸ்ட்ல பங்கு கொண்டோம். அந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் அதே மாதிரி, அது மட்டும் இல்லாம ஷராவதி ரிவர் ரொம்ப பியூரா கிளீனா வந்து இருக்க மக்கள் வந்து மக்கள் அவ்வளவு அழகா இந்த மாதிரி ஒரு நதி இப்ப வரைக்கும் நாங்க இன்னும் பாக்கல. அந்த அளவுக்கு பியூரா
வாட்டர் வந்து அவ்வளோ தெளிவாக அதோட ஃப்ளோவில் அது பாட்டுங்க இருந்தது. ஸோ ரொம்பவே அதில் ஸ்நானம் எடுக்கிறதே அவ்வளோ ஒரு பிளிஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தது. ஸோ இங்கே பங்காரமக்கி குருஜி மாருதி குருஜி வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அன்னதானம் நிறைய இடங்கள் கர்நாடகாவில் நாங்கள் போயிட்டு வந்தோம். எங்கேயுமே 3 வேளைகள்ல அன்னதானம் இல்லை. இங்கே குருஜி வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளை அன்னதானம் பண்ணுறாங்க. ரெகுலராக அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நாட் ஒன்லி அந்த ஃபங்க்ஷன் டைம் மட்டும் இல்லை, ரெகுலராக வந்து அகாமடேஷன்ஸுமே இங்கே அவைலபிளா ஆமா, இருக்கு. ஃப்ரீ அகாமடேஷன் கொடுத்தாங்க. வந்த அத்தனை festival விஐபிஸ்க்கு. ஸோ எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் இயருமே இதே பிரம்மோற்சவம் நடக்கும். அது வரையும் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளவே நீங்க உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ தாராளமா இந்த பங்காரமக்கிக்கு வந்து பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹொன்னாவரால இருந்து சிவமோகா போகக்கூடிய டைரக்ஷன்ல கரசப்பா சர்க்கிள்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாப்பிங் பேரு. அங்க இறங்கி உள்ளுக்க ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா பங்காரமக்கி வீராஞ்சநேயர் தேவஸ்தானம் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. ஹனுமானுடைய பக்தியும் அவருடைய சக்தியும் நிறைஞ்சிருக்கு. இதை பத்தின அடுத்தடுத்த வீடியோல டீடைல்டா இன்னுமே வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம். தேங்க்யூ. நித்யானந்தம். நித்யானந்தம், நீங்களும் பரிவராஜ யாத்திரைக்கு வர விரும்புறீங்களா? ஆனா உங்களால வர முடியலையா? நீங்களும் பாகமா இருக்க விரும்புறீங்களா? எங்களுக்கு பிக்ஷை அளிக்கிறது மூலியமா நீங்க இதுல பாகமா இருக்கலாம். இந்த வீடியோ கீழே நித்யானந்தம்னு டைப் பண்ணுங்க. நாங்க உங்களை தொடர்பு கொள்றோம். பகவதி தேவி பிக்ஷாந்தேகி. பரிவ்ராஜக யாத்திரை 1 வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.